ஓகே 4949 வேண்டா அப்படி ஜாயின் கொடுத்துருங்கடா டேய். அது கைஸ் நம்ம நீ ஸ்பைடர் மாஸ்டர் இந்த கேம் தான் ஆட போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த கேமு, சூப்பர் கிராஃபிக்ஸு. இன்றைக்கி நம்ம கூட மல்டிப்ளேயர் ஆட நம்மளோட லோகேஷ் கண்ணாவும் சாலியும் தான் வந்திருக்காரு. இவர் பேர் சாலி இல்லை, இவர் பேர் நிஷாந்த். ஆனால் நம்ம ஷாலின்னு போட்டு வச்சுருக்காரு அவர். ரைட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிடுவோம். மோர் பிளேயர் ஏபிள் டு ஜாயினா, யாரும் வர வேணாப்பா சாமி. சாலியை காணோம். டே 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 லோகேஷ் கண்ணா எடுத்துட்டாரு எப்பட்றா. சரி சரி நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே இங்கே ஏதாச்சும் வீடு வச்சுட்டு நம்ம அங்கே போய் கேஸ் ஆலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோம். நாங்கள் கேஸ் ஆலின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து கலெக்ட் பண்ணணும். 8 கலெக்ட் பண்ணி ஜென்ரேட்டரில் ஊற்றணும் பாய்ஸ். ஊற்றி லாஸ்ட்டு எஸ்கேப் ஆகிட்டோன்னா டேய் கதவை மூடி விளாண்டுட்ருக்கோமா. கேஸ் கேன் எடுத்துட்டான் நம்ம ஃப்ரெண்டு லோகேஷ் கண்ணா. ஓகே அப்படியே ஓடிட வேண்டியது மான்ஸ்டர் வரக்குள்ள. அதாவது சூச்சு சாடஸ் மாதிரி தான் கைஸ், சூப்பராக இருக்கும் தானே இந்த கேமு. ஓகே அப்படியே நம்ம எங்கிட்ட போயிட்டுருப்போம். நிப்பாட்றா. ஓகே நிப்பாட்டிட்டாங்க. நம்ம அப்படியே பறந்து போய் எடுக்க வேண்டியது ஒவ்வொரு கேஸ் இல்லை. கேஸ் ஆயில் இருக்கா? எஸ் ஒரு கேஸ் ஆயில் இருக்குது கைஸ். ஓகே நம்ம ஒரு கேஸ் ஆயில் எடுத்தாச்சு. இப்போ அவர்கிட்ட லோகேஷ் கண்ணாட்ட ஒன்று இருக்குது, நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. இங்கேன்னு குதி அப்பாடி. சாலியை விட்டு ஓடிடலாமா? பாவம் நம்ம சேர்ந்து வரட்டும். ஓகே காய்ஸ் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகே இந்த கேம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான கேம் மாதிரி தான் கைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேம் வந்து லைட்டாக சொதப்பிருச்சு. இந்த மான்ஸ்டரில் என்ன ஆச்சுன்னா மான்ஸ்டர் முதுகில் வீடை தூக்கி வச்சுட்டாங்க கைஸ். நீங்கள் வம்புக்கு தான் அப்படி தான் பண்ணாங்களா இல்லை என்னன்னு தெரியல கைஸ். மான்ஸ்டர் முதுகில் வீடு இருந்துச்சு கைஸ். இவங்க பண்ணணும்னு நினச்சது மாதிரி இது வரல. நான் இந்த கேம் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன கேம் வேணுமோ கமெண்ட்டை சொல்லுங்கள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்கள் கைஸ். அப்படின்னா நீங்களும் எங்களோட மல்டிப்ளேயர் கேமில் நீங்களும் வரலாம் கைஸ். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்ருங்க சரியா. அதுக்கப்புறம் இந்த இது ஆத்தாடி வந்துடுச்சுடா, அது வந்தாலும் மழை பெய்யுதுன்னு அர்த்தம் கைஸ். அப்புறம் கமெண்ட்டில் என்னென்னு வேணும்னு சொல்லிடுங்க. லோகேஷ் கண்ணா அங்கேயே மாட்டிகிட்டே நினைக்கிறேன் வீட்டில். நல்ல வேலை ஒரு வெளியே வர வேணாம் சொன்னில்ல கைஸ். முதுகில் வீடு இருக்குன்னு திருப்ப முடியல. திருப்பி இங்கே பாருங்க கைஸ், மண்டையில் கொம்பு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இதில் தாங்க சரியான மிஸ்டேக் விட்டாங்க இவங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க கைஸ் இவங்க. டே கண்ணை கொடுறா. கண்ணை தர மாட்டேங்கிறாங்க கைஸ் சாலி. ரைட்டு விடுங்க, இவர்கிட்ட தான் மாட்டிட்டோன்னா அவ்வளோதான். அப்படி சொர்த்திட்டாரா. இவரை வந்து நம்ம கன் ஷூட்டிங் காட்டி தான் கைஸ் வச்சுருந்தோம். ஏன்னா இவர் வந்து ஷூட்டிங் கேம்னா சூப்பராக விளாடுவார். சரினா ஹாரர் கேமுக்கு மட்டும் லைட்டாக பயப்படுற மாதிரி இருப்பார். லைட்டாக பயப்படாருலாம் சொல்லலை. அதனால் இவரை ஷூட்டிங்லேயே விட்டுருவோம். சொல்லியாச்சு. அதுக்கு பின்னாடி நின்ட்டார். சரி ரைட்டு விடுங்க. இங்கே ஒரு வீடு வருது, பிரேக்கை போடு. ஏய் லோகேஷ் பிரேக் போடு. ஆமாம் போடுறான் பாரு பிரேக்கு. ஓகே அப்படியே நம்ம பின்னாடி போயிடலாம். ஓகே அப்படியே வருவோம். அப்படியே நம்ம பின்னாடி வந்து அப்படியே பிரேக்கை போட்டு ஓகே உள்ளே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். தர திறக்க மணி. ஸ்க்ராப்ஸ் தாங்க இருக்குது. நம்மளோட ரியல் சூச்சு சார்ல்ஸ் கேம் இதுலேயே ஸ்க்ராப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரியல் சூச்சு சார்ல்ஸ் வந்து விளாடுற மாதிரி அப்டேட் வந்துடும் காய்ஸ். நம்ம வந்து என்னென்னா இந்த சூச்சு சார்ல்ஸ் இது மாதிரி ஹாரர் கேம் தான் கைஸ் எனக்கு அதிகமாக விளாடுவேன் நான். அடுத்து வச்சு ஃபன்னி கேமாக விளாடணும், நியூ கண்டென்ட் பண்ணணும்ல,
அதனால நியூவாக ஏதாச்சும் பண்ணலான்னு தான் பிளானு. ஓகே காய்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் ஏதாச்சும் நல்ல கேம் இருந்தால் சொல்லுங்கள், வாய்ஸ் கொடு. பாருங்க. ஓகே ரைட்டு. டே போங்கடா, நம்மளை தான் கைஸ் மாட்டி விடுவாங்க இவங்க போக மாட்டாங்க. இங்கே லாக்ஸ் கணக்கானோ பின்னாடி விட்டானா? சரி ரைட்டு, நம்ம தான் ஓடணும். கோ அப்படின்னு தெரிச்சு ஓடிடலாம் கைஸ். ஓகே தர 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 பாடி. டே வாங்கடா, ஒன்றுமே இல்லை தான், 10 வருஷம் தான் உள்ள. சரி வண்டி நேராக விடு. ஓகே, அதாவது இந்த கேமில் வந்து ஒரு ஆளால் 2 அந்த கேஸ் வலின்னு சொன்னல, அது 2 தான் கைஸ் நம்மளால் இருக்க முடியும். நம்ம 3 பேர், அதனால தான் கூப்பிட்டோம். ஆனால் இவர் எடுக்க போகிறதில்ல இந்த நிஷாந்த் சாலி. பார்ப்போம், வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் கைஸ் முன்னாடி வீடு மாதிரி இருக்குன்னு. இப்போ நீங்கள் நல்லா தெரியும், சைடில் ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. யார் சாமி நீ எங்கேருந்து போ வந்த அப்படின்னு தாங்க இருக்குது. ஓகே பரவாயில்ல, அப்படியே சுடுவோம். இதில் வந்து நம்ம நிறையா பை பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு காசு. அது என்னென்னா ஆடு பார்த்து இல்லைனா ரியல் காசு கொடுத்து இது மாதிரி பை பண்ணணுங்க. யூஸ் த டனல் டு எஸ்கேப். டனல் இருக்குது, அதை வச்சு எஸ்கேப் ஆகணுமா? ஓகே ரைட், இந்த இடம் தான் கைஸ் சொன்னேன், அந்த ஜென்ரேட்டரில் போய் இந்த கேஸ் ஊற்றணும்னு. இந்த இடம் தான் கைஸ். இதில் தான் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகே, ஒரு இதில் 2 கேஸ் ஊற்றணும் கைஸ், அப்படின்னா 8, மொத்தம் 4 இருக்குது. இந்த கேம் விளாட்ற கூட தான் கடுப்பாகி போயிடும். இப்படி சுற்றி சுற்றி கரெக்டாக இடத்துக்கு வரும்போது இது பண்ணணும். அதான் கைஸ் கடுப்பே இந்த கேமில். ஓகே ரைட்டு, 2 சேர்த்தாச்சு, 1 எஸ் சேர்த்தாச்சு. என்ன பண்ண முடியலையா? என்ன போட்டால் சொல்கிறாரு கைஸ். சரி ரைட்டு பண்ணுவோம். போடு, விளங்குச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி சூப்பராக அடிச்சாச்சு, 2வது வாட்டி சூப்பராக அடிச்சாச்சு, ஒரே ஒரு வாட்டி போச்சுடா கைஸ். ரொம்ப நேரம் ஆகும் போல. ஃபஸ்ட்டு போனது கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. எஸ், இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியிருக்கு. அப்படியே நம்ம ஓட வேண்டியதான் காய்ஸ். நம்மளுக்கு முன்னாடி அங்கே போயிட்டாங்க காய்ஸ். அடுத்து இவங்களே தான் நம்ம போக சொல்ல போகிறோம். நமக்கு முன்னாடி ஓட்டி வந்துட்டாங்க. அந்நேரம் அது வந்திருந்தா என்ன செய்கிறது? ஓகே, அப்படியே ஆன் பண்ணி விட்டு இங்கிட்டு போய் நிற்போம். அடுத்து எந்த வீடு வந்தாலும் அதுக்குள்ளே அப்படியே இறங்கி போக வேண்டியது. அங்கே வீடு இல்லை, லைட்டு மட்டும் எரியுது. நிப்பாட்டு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 வீடு இருக்குது. அவனை விட்டாச்சு. வரட்டும் அந்த ஸ்பைடர் மாஸ்டர் மண்டே அடி வாங்கட்டும். ஆனால் இந்த வாட்டி அந்த ஸ்பைடர் மாஸ்டர் வரல. அப்படி அந்த வீடு, அந்த வீடு போப்பா. நம்ம போகிறதே இல்லை காய்ஸ், அதனால் நம்ம ஈஸி தான். வா வா வா, ஒன்றும் இல்லை போகல. நம்ம எங்கேயாச்சும் தொலைச்சிட்டாலும் இந்த மேலே லோகம் இருக்கண்டா சாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர்லாம் காட்டும். நீ ஒன்று கேட்பீங்க, என்னென்னா எல்லாருக்கும் பேர் இருக்கும், உனக்கு பேர் இருக்கான்னு கேட்பீங்க. வச்சுருக்கேன் காய்ஸ், ஆனால் நம்மளுக்கு நம்ம பேர் தெரியாது. நம்ம ஏதாச்சும் மெசேஜ் பண்ணோன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும்போது அந்த மெசேஜ் வந்து யார் அனுப்பிச்சான்னு காட்டும். செய்கிறா, நான் செய்கிறான்னு தான் வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட ஒரு வீடு இருக்குது, போவோமான்னு கேட்குறாங்க கீழே. ஆத்தடி ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். நல்ல வேலை இவன் சொன்னனால நான் போயிருப்பேன். சரி ரைட், நம்மளே போவோம்னு நினச்சேன். நல்ல வேலை இந்த இது வந்துருச்சு. இந்த அடிச்சு தூக்கி போட்டு நம்ம ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா அது கொஞ்ச நேரம் தான் வரும், ஆகுனா வராது. டேய் அடிங்கடா, வேஸ்ட்டுங்க. நம்மளே முன்னாடி போயிடலாம். அடிச்சு ஓட விட்டாங்க பாருங்க. நம்ம கண் எடுக்கும் போது எல்லாரும் அடிச்சு ஓட விடுவாங்க. என்ன பண்ணுறது? முன்னாடி வாங்கடா. ஐயே, இது மாதிரி வந்தாச்சு, வரதான் வராங்க. இங்கேயே பிரேக்கப் போட்டாங்க. ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கே, போய் தான் தீரணுமா? சரி எஸ்கேப் ஆகி ஓடும், யார் வந்தாலும் சரி. பார்த்துக்கோ போச்சு எங்கே தெரியல, வலி போச்சு. அது வந்துச்சு, செத்தான். நான் அதை கடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தான் இருக்கா? அடங்க ஐயால
ஓகே வந்துட்டா நான் உள்ளே இருக்கணும். சரி ரைட்டு ஓடு ஓடு ஓடு. அது வந்தாலும் வந்துடும். டக்கு டக்குன்னு ஓடிடணும். நாங்கிட்ட போய் பார்த்துட்டிங்களாடா? தடி காய்ஸ் இப்போ லைட்டாக மழை துடிச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இங்கே போகிறது சரியில்லை. நம்ம அப்புறமேட்டு கூட போயிட்டுங்களா? இப்போ இங்கே போய் தேவைலாம் மாட்ட வேணாம் காய்ஸ். நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நான் பின்னாடி வரீங்க, முன்னாடி போங்கடா. ஐயோ பின்னாடி தான் வரேங்க. சரி வரட்டும், பார்த்துக்கலாம். இருந்துச்சுண்ணா அது அங்கிட்ட தான் கிராஸ் ஆயிடுச்சுன்றாங்க அவங்க. சரிடா உங்கள் இஷ்டம்டா, நீங்கள் தானே போன, நானும் போகிற மாதிரி இல்லைடா. என்ன வேறு போக சொல்கிறாங்க? ஏய் போடா. சரி போட்டோம். வந்துச்சுடா செத்தாண்டோய். நம்மள வேறு வர சொன்னியா? கேசோலின் எடுத்துட்டியான் ஒரு கேசோலின்னு. போடு உள்ளே வர ஒரு கேசோலின் காய்ஸ். இன்றைக்கி தகிடு தான். ஓகே ரைட்டு போடுறா கைப்புள்ள. ஓகே சரி அது கிராஸ் ஆயிடுச்சுன்றது நல்லது தான். இப்போ நம்மளுக்கு 2 கேசோலின் கிடச்சிச்சு. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று. ரைட்டு அப்படியே நம்ம போயிடலாம். முன்னாடி இந்த இப்போ காட்டும் பாருங்களேன், உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஃபாலோ மீ. ஓகே இப்போ பாருங்க ஜைரா ஃபாலோ மீன் காட்டுவாங்க. நம்ம சேனல் பேர் தான் வச்சுருக்கோம் ஜெய்ரான்னு. ஓகே இன்னும் நம்ம அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் நம்மளுக்கு துரத்தில் அங்கிட்ட ஒரு இது வில்லேஜ் இருக்குது காய்ஸ். வில்லேஜ்னால் அங்கே நிறையா ஒரு 4-5 ஹவுஸ் ஒன்றாவே இருக்கும். அங்கே தான் நம்ம அடுத்து போக போகிறதா பிளான்னு. ஃபஸ்ட்டு நம்ம இது போய் இந்த இடத்துல ஊற்றிடணும். ஏன்னா ஆளாள்கிட்ட 2 கேசோலின் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன்னு தெரில. எத்தனை இருக்குன்னு தெரில. ஆத்தாடிடே வந்துட்டாயா? பிடிச்சிட்டாங்கடா டே. ஆத்தாடி டே வண்டி வடக்கு தனியாக விடுந்துட போகுதுடா பாட்டா. பாவண்டா வண்டி. பாருங்க ட்ரெயினுக்கு ஒரு சொட்டு கூட ஹெல்த் இல்லை. ஸ்க்ராப் சொட்டு தான் ட்ரெயினுக்கு ஹெல்த் ஏற்றணும். இங்கே பாருங்க கீழே அந்த இன்ட்டு கட்டுதா, அது கீழே பாருங்க நம்மளோட ஹெல்த்து. ஹார்ட் மாதிரி போட்டிருக்கிறது நம்ம ஹெல்த்து. அந்த ட்ரெயின் மாதிரி போட்டுருக்குது அந்த ட்ரெயினோட ஹெல்த்து. எப்படி அடித்து உடக்கி வச்சிட்டாங்க பாருங்களேன் கைஸ். லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே அப்படியே நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் கண்ணை பிடிச்சி என்னடா அடங்கையால் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக அப்படியே வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான், கேம் இஸ் கோயிங் டு எண்டு. ரைட்டு நாம் அப்படியே அங்கே போய் ஏறி ட்ரெயினுக்கு லொக்கேஷன் மேப்பை போட்டு வந்தாச்சு. போட்டு சாலி மாட்டினு நினைக்கிறேன். போடு ஒரு அடின்னு நினைக்கிறேன். சாலிக்கு ஏறியாச்சு சாலி. ரைட் போயிடுச்சுடா, வாங்கடா. நானும் இங்கே போன வருது போல. ஓகே இப்போ வந்து நம்ம கேம் வந்து கோயிங் டு எண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நம்மளை சொல்ல விட மாட்டாங்க போல காய்ஸ். இந்த கேம் வந்து விளையாடுறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். 40 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேண்டி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்த தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு நீ அடிங்கடா. அதை இன்னைக்கு மண்டை உடைக்கிறோண்டா. அதுக்கு முடிச்சா கைஸ். அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் பட்டுச்சு? என்னடா அது அதான் தெரியலையே. தாண்டிட்டோமா இல்லை வரணுமா? என்னடா பண்ணுற? அங்கிட்ட திரும்பி பார்த்துட்ருக்கேன். இந்த கேம் இஸ் கோயிங் டு எண்டுன்னு போட்டுருமா? எண்டு. ஓகே அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க சரிங்க. ஓகேடா வாங்கடா. 3, 2, 1 எஸ்கேப். ஓகே அங்கேன்னு தெரியாமல் ஓடி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி கடுப்பாக போகுது காசு. இனிமேல் தாங்க கடுப்பு. போடுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அசால்ட்டாக அடிச்சுக்கு போட்டு போயிட்டேலாம். ஆனால் அதுக்கு போடுறோம் பாருங்கள். இந்த கேமை போட்டு கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வரும்போது சரி இந்த கட்டத்துக்குள்ளே வரும்போது இது பண்ணணும். பண்ணவாடா. நம்மளை பண்ண சொல்கிறியா?
ஓகே டே பண்ணுறேண்ணா பண்ண முடியலையா டேய் ஏன்டா டேய் விடுறா நான் பார்த்துக்கிறேன்டா இவன் வந்து ட்ரைன்ட்டு விட்டான் நானா இவன் ட்ரை பண்ணி விளங்கு பேசுடா இவனை 1/2 மணி நேரம் பண்ணிக்கிறாங்க ஐ சால் அதுன்னு போடுவோம் 8 அப்படியே போட்டு அப்படியே ஓகே கொடுத்துருவோம் டேய் நான் பண்ணுறேன்டா விட்றா ஃபஸ்ட்டெல்லாம் பட தேவைடா நீ ஐயா ஏன் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கியான் டே விட்றா நான் பண்ணுறேன்டா ஐ சால்விஸும் போடாலும் கேட்க மாட்டேங்கயா போடா ஆன் பண்ணிட்டான் போல ஓகே நம்மளும் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஹோல் தி டோர் யூனிட்டி த டோர் ஓப்பன் ஓகே காய்ஸ் பண்ணிடுவோம் காய்ஸ் இதெல்லாம் பார்க்குற ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கட் பண்ணிடுவோம் ஓகே காய்ஸ் கட்சின்னு காய்ஸ் இது பண்ணி முடிச்சுட்டோம் நாங்கள் இன்னும் காய்ஸ் லாஸ்ட்டாக மழை பெய்யுது ஓகே டனலுக்குள்ளே போயாச்சு அவ்வளோதான் காய்ஸ் 2 கால் உடஞ்சிருச்சு